ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க ரவீந்த். இப்போ மார்க்கெட்ல அண்டர் 10,000 ரூபா செக்மெண்ட்ல அப்படி என்னடா பெஸ்ட்டான ஃபீச்சரோட பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இருந்துற போது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட் ஆக்சுவலி அண்டர் 10,000 ரூபா செக்மெண்ட்லேயே உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 6000 mAh பேட்டரி, 33 வாட்ஸ்க்கான சார்ஜிங் மாதிரிட நிறைய நல்ல ஃபீச்சர்ஸை பேக் பண்ணியுமே சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவைலபிளா இருக்கு. அப்படி பெஸ்ட்டான ஃபீச்சரோட அண்டர் 10,000 ரூபா செக்மெண்ட்ல இப்போ மார்க்கெட்ல என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கு, எந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்ல நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த அண்டர் 10,000 ரூபா செக்மெண்ட்ல அதிகமான ரேம் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இருக்குமா, 6GB ரேம்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். 6GBக்கான ரேமோட இன்ஃபினிக்ஸ் ஹாட் 12 ப்ரோ அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி 6GB ரேம் 64GBக்கான இன்டர்னல் வேரியன்ட் 9500 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த 9500 செக்மெண்ட்டுக்கு இதில் 6.6 இன்ச்சஸ்க்கான HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, யூனிசா கூடிய T616 அப்படின்ற இந்த ஒரு ப்ராசர், 50 மெகா பிக்சல் டியூவல் கேமரா, 8 மெகா பிக்சல் செல்ஃபி, ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அவைலபிளா இருக்கு. அதனால உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் ரொம்ப அட்ராக்டிவா பெருசா இல்ல அப்படினாலும் எனக்கு 6GB ரேமோட ஒரு ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் இந்த செக்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். ரேம் முக்கியம்னா மட்டும் இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து எனக்கு இந்த செக்மெண்ட்ல ஒரு நல்ல AMOLED டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு ரெண்டு ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்ஃபினிக்ஸ் உடைய இன்ஃபினிக்ஸ் நோட் 12 இப்பதான் ரீசெண்டா லான்ச் பண்ணாங்க. இதுல 4GB ரேம் 64GBக்கான வேரியன்ட் 10,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு 6.7 இன்ச்சஸ்க்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே, ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல 60 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு. அது கூடவே 5000 mAh பேட்டரி, 33 வாட்ஸ்க்கான சார்ஜர், MediaTek Helio G85 அப்படின்ற ஒரு நல்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 8 மெகா பிக்சல் செல்ஃபி, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் போன் இப்போ இந்த 10,000 ரூபாய் செக்மெண்ட்ல மார்க்கெட் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த 10,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஆல்ரவுண்டட் ஃபீச்சரோட AMOLED டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணலாம். பெஸ்ட்டா இப்போ மார்க்கெட்ல இருக்கு. அடுத்து இதே மாதிரியே AMOLED டிஸ்பிளேயோட மோட்டோ கிட்ட இருந்து மோட்டோ G31 அப்படின்ற ஸ்மார்ட் போனும் அவைலபிளா இருக்கு. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போன்ல 4GB ரேம் 64GBக்கான இன்டர்னல் வேரியன்ட் 9700 ரூபாய் அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு மார்க்கெட்ல செல் பண்றாங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு இதுல 6.4 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல இருக்கு. அது கூட 5000 mAhக்கான பேட்டரி கெபாசிட்டி இருக்கு. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்ல. அண்ட் MediaTek Helio G85 அப்படின்ற இந்த ப்ராசர், 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஒரு கம்ப்ளீட் நல்ல ஃபீச்சர். இன்ஃபினிக்ஸ் நோட் 12 இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஃபீச்சர்ஸ் தான். என்ன அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. மற்றபடி எல்லா ஃபீச்சரும் அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர். அண்ட் அதை விட கொஞ்சம் 500 ரூபாய் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த மோட்டோ G31 இப்போ மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட்ல AMOLED டிஸ்பிளேயோட ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதையும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். பெஸ்ட்டா இதுவுமே இந்த செக்மெண்ட்ல இருக்கு. அடுத்து அதுவே நீங்கள் ரெட்மி ஃபேனாக இருக்கீங்க, ரெட்மி கிட்ட இருந்து தான் எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட்மி 10 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் 4GB 64GBக்கான வேரியன்ட் 10,000 ரூபாய்க்கு இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த 10,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு 6.7 இன்ச்சஸ்க்கான HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே இருக்குது. 6000 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 18 வாட்ஸ்க்கான சார்ஜிங் கொடுக்குறாங்க. Snapdragon 680 அப்படின்ற ஒரு 6nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு பவர் எஃபிஷியன்டான ப்ராசர் இருக்குது. 50 மெகா பிக்சல் டியூவல் கேமரா, 5 மெகா பிக்சல் செல்ஃபி, ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா இந்த 10,000 ரூபாய் செக்மெண்ட்ல ரெட்மி கிட்ட இருந்து தான் எனக்கு ஸ்மார்ட் போன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணலாம். ஃபீச்சர்ஸும் ஓகேவா இந்த ஸ்மார்ட் போன்ல இந்த செக்மெண்ட்டுக்கு இருக்கு. அடுத்து ஃபைனலி எனக்கு இந்த 10,000 ரூபாய் செக்மெண்ட்ல ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டட் ஃபீச்சர் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனா சொல்லுங்க. டிஸ்பிளேல ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனை வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மோட்டோ கிட்ட இருந்து மோட்டோ G32 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு. இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். பட் இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங் 10,000 இருந்து கொஞ்சம் அதிகமாகும், ஒரு 500 ரூபாய் அதிகமாகும். 4GB 64GBக்கான வேரியன்ட் 10,500 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த செக்மெண்ட்டுக்கு இதுல 90 Hzக்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே இருக்கு. 5000 mAh பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 680 அப்படின்ற இந்த ஒரு 6nm பவர் எஃபிஷியன்டான ஒரு நல்ல ப்ராசர் இருக்கு. 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நல்ல ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி இந்த மோட்டோ G32 ஸ்மார்ட் போன் இப்போ 10,500 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டட் ஃபீச்சர் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ மார்க்கெட்ல இந்த செக்மெண்ட்ல பெஸ்டான ஸ்மார்ட் போனா இருக்கு.
ஸோ ஓவரால் இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எனக்கு இந்த 10,000 ரூபா செக்மெண்ட்டில் பெஸ்ட்டாக பட்ட சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பெஸ்ட்டான ஃபீச்சரோடு இருக்குது அப்படின்னு எனக்கு பட்ட சில ஸ்மார்ட் ஃபோன்ஸை நான் இன்றைக்கி வீடியோவில் லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். அப்படி நான் லிஸ்டிங் பண்ண ஸ்மார்ட் ஃபோன்ஸில் உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக பட்டுச்சு, இல்லை நான் லிஸ்டிங் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு பெஸ்ட்டாக பட்டுச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ எவ்வளோ தான். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து சொல்லிவிடுங்க.